குரூப் 4 பணியிடங்களுக்கான கலந்தாய்வு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு துறைகளில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்பட்டது. சுமார் 15,91,000 பேர் தேர்வு எழுதினர். 6,244 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்ற நிலையில் கூடுதலாக 2,688 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு முடிவு அக்டோபர் 28ஆம் தேதி வெளியானது. சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு செய்யப்படுவோரின் பட்டியல் தேர்வாணைய இணையதளமான www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள் அளித்த விவரத்தின் அடிப்படையில் அவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முடிந்த பின்னர் ஜனவரி மாதம் கலந்தாய்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி நேரில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரபல நடிகர் ஜெயம் ரவி தான் காதலித்த ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 15 ஆண்டுகால திருமண வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தார். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து வேண்டுமெனவும் தனது திருமண பதிவை ரத்து செய்ய வேண்டுமெனவும் ஜெயம் ரவி கோரியிருந்தார். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆஜராகினர். மத்தியஸ்தர் ஒருவர் மூலம் இருவரிடமும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக டிசம்பர் 7ஆம் தேதி வர வேண்டும் என இருவரிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுருக்கு கம்பியில் புலி சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூடலூர் அருகே உள்ள செலுக்காடி பகுதியில் சுருக்கு கம்பியில் சிக்கி புலி உயிரிழந்திருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இறந்தது 3 வயது மதிக்கத்தக்க ஆண் புலி என கண்டறியப்பட்ட நிலையில் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மணிகண்டன், மாரிமுத்து, விக்னேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்டுப்பன்றிகளை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட சுருக்கு கம்பியில் சிக்கி புலி உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 3 பேர் மீதும் பல வழக்குகள் உள்ள நிலையில் இவர்களது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது விலங்குகளுக்கு கண்ணி வைக்க பயன்படுத்தப்படும் கேபிள் வயர்கள் கைப்பற்றப்பட்டன. இவர்களின் வீடுகளைச் சுற்றி பல இடங்களில் வைக்கப்பட்ட கண்ணிகளும் கண்டறியப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டன. புலி இறந்த இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் 12 மணி நேரத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். சூர்யாவின் 45வது திரைப்படத்தை ஆர்.ஜே. பாலாஜி இயக்குகிறார். இதற்கான படப்பிடிப்பு பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட படப்பிடிப்பு அங்குள்ள மாசாணி அம்மன் கோயிலில் தொடங்கியது. இதற்காக கோயிலுக்கு வந்திருந்த சூர்யாவை ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மாசாணி அம்மன் கோயிலில் சூர்யா மனமுருகி வேண்டினார். கோயிலில் சூர்யாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கங்குவா படக்குழுவினருடன் கடந்த 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் நடிகர் சூர்யா சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக செவ்வாயன்று தனது மனைவி ஜோதிகாவுடன் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபட்டார். தற்போது நடிகை ஜோதிகா திருப்பதி கோயிலுக்கு சென்ற நிலையில் சூர்யா மாசாணி அம்மன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் வாழ்த்து கூறிய நிலையில் அஜித் தெரிவித்த வாழ்த்து கவனம் பெற்றுள்ளது. பொதுவெளியில் வாழ்த்துக்கள், கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கும் அஜித் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு செல்போனில் பிறந்தநாள் வாழ்த்து கூறியது இருவரின் நெருக்கம் குறித்து பேச வைத்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை லோகோவுடன் கூடிய தனது ரேசிங் பந்தய அணியின் காரை நடிகர் அஜித்குமார் அறிமுகப்படுத்தும் வீடியோ இணையத்தில் வைரலானது. இதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே தனது நன்றியை தெரிவித்திருந்தார். திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் விஜய் தனது முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடித்த கையோடு விளையாட்டுத் துறையில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அஜித்திற்கு உதயநிதி அழைப்பு விடுத்தது பேசுபொருளானது. சென்னை திருவொற்றியூரில் உடல் எடை குறைப்பிற்காக ஆன்லைனில் பவுடர் ஆர்டர் செய்தவருக்கு அரிசி மாவும் கோதுமை மாவும் வந்ததாக புகார் எழுந்துள்ளது. திருவொற்றியூர் திருச்சிராங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தராஜன். இவர் உடல் எடையை குறைப்பதற்காக பிளிப்கார்ட் ஆன்லைன் தளத்தில் பவுடர் ஆர்டர் செய்தார். 5,600 ரூபாய்க்கு ஆர்டர் செய்து காத்திருந்த நிலையில் பவுடருக்கு பதிலாக 2 1/2 கிலோ அரிசி மாவு மட்டுமே வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் அதிர்ச்சி அடைந்த வசந்தராஜன் 2வது முறையாக பவுடர் ஆர்டர் செய்தார். முதல் முறை பணத்தை ஏமாந்தது போல இம்முறை ஏமாந்துவிடக் கூடாது என கேஷ் ஆன் டெலிவரி முறையில் ஆர்டர் செய்தார். ஆனால் இம்முறை பிரித்து பார்த்தபொழுது அவருக்கு கோதுமை
பவுடர் வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த வசந்தராஜன் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் தீயை ஆடுகள் வட்டமிடக்கூடிய விசித்திர வழிபாடு இது. ஆந்திர மாநிலம் சத்தியசாய் மாவட்டத்தில் குர்ரப்பு கொண்டா என்ற கிராமம் உள்ளது. அக்னி குண்டம் வளர்த்து அதனை கால்நடைகள் வலம் வந்தால் நோய் நொடி அண்டாது என்று குர்ரப்பு கொண்டா கிராம மக்கள் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. காய்ந்த மரக்கிளைகளுக்கு தீ வைக்கப்பட்டு அதனை ஏராளமான ஆடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் வட்டமிட வைத்தனர். வித்தியாசமான இந்த நிகழ்வை இளம் தலைமுறையினர் வியப்புடன் கண்டுகளித்தனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாவது மேலும் தாமதமாகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சடையாண்டி வரைகலை மூலம் விளக்குகிறார். சடையாண்டி, தற்போது புயலானது நேற்று மாலை உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்து தெரிவித்திருந்தது. தற்போது அது மேலும் தாமதமாக காரணங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நேற்று இரவு முழுவதுமே ஒரே இடத்தில் மையம் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மெல்ல நகர தொடங்கி இருக்கிறது. 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் சென்னையிலிருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க. நேற்று மாலை புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்ததுல தொடர்ந்து அந்த புயலினுடைய நகர்வு மிக மிக மெதுவாக இருக்கிறது அப்படின்றதையும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க. அதனுடைய வேகம் தற்பொழுதுதான் நகர தொடங்கி இருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே ஒரே இடத்தில் இருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 2 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து புதுச்சேரி மற்றும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக நாளை மறுநாள் தான் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். இன்றைய தினம் பெரிய அளவிற்கு மழை இருக்காது. மிதமான மழைக்கு மட்டுமே இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூறாவளி சுழற்சி புயலாக உருமாறியதற்கு பிறகு கடற்கரையை ஒட்டி மெல்ல வரும் பொழுதுதான் அதனுடைய மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மழை மேகங்களை நிலப்பரப்பை நோக்கி நகற்றும் அப்படின்றதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. தற்பொழுது அது 2 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகருது. நேற்று இரவு முழுவதுமே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஆரம்பத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகு சற்று அதனுடைய வேகத்தில் தொய்வு இருந்துச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெற்றதற்கு பிறகு அதனுடைய வேகம் மிக மிக குறைய தொடங்கியது. 3 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு ஒரே இடத்துல மையம் கொண்டிருக்கிறது, நகரவே இல்லை அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் 2 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர தொடங்கி இருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. கரைக்கு மெல்ல வரதான் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் பெரிய அளவிற்கு மழை இருக்காது என்ற தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.